என் ஃப்ரெண்டு தான். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. புருஷங்களா நல்லா இருக்காங்களா? மரியாதை கட்டு போவேன். ஃப்ரெண்டுன்னா நீ என்ன வேணா பேசுவியாக்க? ஓப்படாத. புருஷங்க எல்லாம் பண்ண வச்சாரு. யாரோ என்னோட அம்மா ராணி, அப்பா நீங்களும் ஒரு பெண்ணு, அவங்களும் ஒரு பெண்ணு. அவ மனசு வேதனைப்படும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வார்த்தையை சொல்றீங்க. என்ன தெரியாம பேசிட்டேன் பாப்பா. என்ன தெரியும்? அடிச்சே விடும் பிள்ளை முகரையில. ஓப்படாதடி. தெரியாம பேசிட்டேன் பாப்பா. என்ன தெரியாம பேசுற? புருஷங்க நல்லா இருக்கு. அது என்னம்மா வார்த்தை? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ தகுதி தெரியுமா? தரம் தெரியுமா? அவ யாரு தெரியுமா? யாருப்பா அவ? என்ன சாதாரணப்பட்டாளா? அவளும் 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவன். இதுக்கு அவ தேவலை. துர்ராஜுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், அதை காப்பாத்திக்க. மன்னிக்கணும், தெரியாம சொல்லிட்டேன். இது எங்க அப்பா எந்த மேடையிலும் சொல்ல மாட்டேன். இனிமே சொல்ல மாட்டேன்னு சொல்றாருல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சா பேசணும், ஏன் தெரியல பேசக்கூடாது. ஏன்டி 10 புருஷங்கிற உம்பாட்டுக்கு வாய் கூசாம விடு. அதான் சொல்லிட்டா தெரியாம சொல்ல. அப்படி இல்லடி, அவட தெரியாம சொல்லிட்டு அப்படி விடுங்கடி. 10 கிடையாது 13. நான் கண்ணகி பரம்பரை இவ்வளோ தவறா சொல்லிவிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த 3 பேர் எப்படி ஜாயிண்டு? இப்போ பங்குனி மாதம் உத்தரத்தனைக்கு குத்துறம்னு வந்தாங்க. சரி குத்திட்டு போங்கன்னு விட்டேன். ஆமா, அம்மா வந்தாங்களா? நம்ம எல்லாம் திணைக்காட்டு காவலுக்கு போறோம். என்னையும் கூட்டு போறீங்களா? நீ போயிருக்கியா? திணைக்காடு பார்த்ததே இல்லைப்பா. வேற என்ன காடு தான் பார்க்குற? நான் போனது பூரா ஆரஸ்பதி காடு, கருவக்காடு, முந்திரி காடு, அப்படித்தான். என்ன விறகு பொறுக்கவா? மம்மி என்னடி பொம்பளை ஊரே காப்பு கட்டி இருக்கு. இப்ப போய் ஊரே மோல உள்ள பஞ்சலாம் வெளியில. என்றாய் குளிக்கலான்னு மோட்டர்ல தண்ணி வரல. எருமை மாடு ஏன் இப்படி அரைக்குறைமா வந்திருக்க? குளிக்க போனேன், மோட்டர்ல தண்ணி. கையில யாரோடது? பாவாடை எடுத்துட்டு போவாங்க வந்துட்டேன். சரி, அப்புறம் எங்க வீட்டுக்கார கையில எடுத்து கட்டி. அப்ப உங்க வீட்டுக்காரருக்கு அது முண்டை சும்மா தெரியும். ஐயே வாங்க மூடியே போய் குளிச்சிட்டு. ஏய் மூடி முதல்ல கருமாச்சி. ஏண்டி இப்படியே போய் குளிச்சிடலாம்னா இப்படி அடி தெரியுறது ஒரு பொம்பளை. என்னடி நீனே? நான் யார் இருக்கா அந்த காட்டுக்குள்ள? நம்ம 3 பேர் தான் இருக்கோம். அதுதான் இப்படி பாடியோட அடி தெரியுது. பொம்பளை தான இருக்க, வேற யார் இருக்கா? வாங்க நீங்களே இது மாதிரி வாங்கல. ஏய் வெளுத்து போடுவோம், வெளுத்து ஓடிரு மரியாதை. ஓ வெக்கையா இருக்கவும் இப்படி வந்துட்டியா? கசகசன்னு இருக்கு. அப்ப கலட்டி போடுறது எல்லாத்தையும் அவுத்து போட்டு வர வேண்டியதானே? ஐயோ எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரே. அப்ப ஆள் இல்லாத போது இப்படித்தான் வர ஆளே இல்லையா? கதிராடை இனத்தை கௌரவப்படுத்திய துரைராஜ் அவர்களுக்கு தேடி புருஷ பேரை சொல்ற. பொம்பளை அடி நீலாம் பொம்பளையா? முகரே பாரு, சந்தேகப்படுறியா? அண்ணாம்பாரப்பட்டி கிராம மக்கள் ரோட்ல யாருங்க அது? நான் இருக்கிற கடுப்புல வேற சும்மா இருமா. யார் அதுன்னு கேட்டேன். என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறியா? யார் அது? எங்க வீட்டுக்காரர். என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி வளர்க்கல, ராஜபாளைய நாயா வளர்த்து வச்சிருக்கேன். பொண்டாட்டி தான். அப்பா யாருப்பாவா? என் பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டியா? என்னப்பா பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? வச்சிருந்தா வப்பாட்டிமா.
இங்க பாருங்க அதெல்லாம் கேள்வி கேட்கற அளவுக்கு கொண்டாந்து விட்டாடி. சின்ன பையன் எல்லாம் கேள்வி பண்ணுச்சு. ஏய் நாளைக்கு இந்த ஊர்ல என்ன கொண்டாடி இப்படி போனா யாரு கிடையாச்சுங்க? நீங்க சோப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் சோப்பு மயிர் இல்லாம ஒரு நாளைக்கு குளிக்க கூடாதா? சோப்பு மயிர் இல்லையா? ஐயோ நல்லா இருக்கு மாமா. அது ஏடு அடிப்படுத்த இந்த இருக்கா? நான் கேட்கிறேன். பேச்சு வாக்குறேன். சரி பொம்பளைனா அச்சாமடானா பயிர்ப்பெல்லாம் இருக்கணும். பைப் உங்கூட தான் இருக்கும் போனே. வாயில வந்துட்டு போயிடப்போம். ஹை வரைக்குமா வருது பைப்? ஓரே பாரு நான் சொல்றேன் கேள்றி. உனக்கு சோப்பு வேணும் என்று சொல்ல முடியாது வாங்கியாந்து கொடுக்க மாட்டேனா? நான் சொல்லிட்டேன்ல. உனக்கு என்ன சோப்பு வேணும்? 501. 501. ஏன் உங்க லட்சணத்துக்கு ஒரு சோப்பு பத்தாதா? 501 சோப்பு போடணுமா? ஏய் லூஸ் மாமா. அந்த சோப்பு பேர் 501. அப்படியா? சரி உன்னை பார்க்கல எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. இதெல்லாம் மூடு முதல்ல. உனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கும். நான் மாமா போய் சோப்பு வாங்கிட்டு பூ வாங்கிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு அல்வா வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரேன். நீ போய் குடிச்சிட்டு ரெடியா இருக்கியா? சோப்பு வாங்கிட்டு வந்து எனக்கு இனிமா வாடா கொடுக்க போறேன். சோப்பு போட்டு குளிச்சா தான் கும் கும்னு இருக்குது. சரியா? நீ போய் குளிச்சுட்டு ரெடியா இருக்கியா? மாமா போய் வாங்கிட்டு வரவா? அடிநாள் பார்த்து நான் வந்தேன் வீம்பாக பாவாடை பூவில் நான் காமாக கொஞ்சம் ஊத்து என்னடி ஒண்ண மியூசிக் மாமா. நல்லா கொடுத்தா மியூசிக் போ. சரி ஒன்று செய். நீ போய் வீட்டில் இரு. மாமா சோப்பு பூவு அல்வா எல்லாம் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு மாமா வந்தோடனே மாமாவோட வீரத்தை பார்க்காம முதல்ல வேட்டியை பாரு. எங்காடி வேட்டி? வேட்டியை கடந்து எங்கே தேடுறாங்க? எப்படி கட்டுறாப்புல வர? அவசரத்துல கோவணம் கட்டுறா வேட்டி கட்டுறான்னு தெரியலையே. சரி மாமா நான் போய் குளிக்கிறேன். சரி மாமா நான் போயிட்டு உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரியா? இதெல்லாம் முடிக்கணும். இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடாது. சரி மாமா போய் குளி.